ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 கோடி ரூபாய்க்காக ஒரு ஃப்ளைட்டே ஸ்கைஜாக் பண்ணவங்க எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்ப்பீங்க. ஹைஜாக் கேள்விப்பட்டிருக்கேன். இதனடா ஸ்கைஜாக்கு சொல்கிறேன். எல்லோரும் சீட் பெல்ட் போட்டு உங்கள் கால் ஆன் பண்ணிவிங்க. நம்ம ஸ்டோரி டேக் ஆஃப் ஆக போகுது. ஒரு மிஸ்ட்ரி சொல்லட்டா? 1971 தேங்க்ஸ் கிவிங்க்கு முன்னாடி நாள் அமெரிக்காவிலேருந்து ஒரு ஃப்ளைட் கிளம்புது. அதில் 10-11 நம்பால் ஒருத்தன் போகிறான். அவன் பேர் தான் டிபி கூப்பர். ஆள் பார்க்க சும்மா இல்லா பட அஜித் மாதிரி கோட் சூட்லாம் போட்டு கையில் ஒரு சூட் கேஸ் எடுத்துகிட்டு போகிறாப்பு. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்துலேயே போர்பா மிஸ்கி ஒரு ஸ்மாலை போட்டு ஏர் ஹோஸ்டஸை கூப்பிட்றாப்படி. அந்தம்மா வந்து யதார்த்தமாக என்னான்னு கேட்க இவர் பதார்த்தமாக ஒரு லெட்டர் எழுதி தரப்படி. நீ யாரும் லவ் லெட்டர்னு நினச்சிடாதீங்க, இது அதுக்கும் மேலே. அந்த லெட்டரில் யாரும் பயப்படாதீங்க, இந்த சூட் கேஸில் பாம் இருக்குன்னு எழுதியிருக்கான். அதுக்கப்புறம் என்ன, எல்லா படத்துலையும் வர மாதிரி எனக்கு 2 கோடி ரூபா பணம் வேணும், 4 பேராசூட் வேணும் அப்படின்னு கேட்க அமெரிக்கன் கவர்மெண்ட்டும் வேறு வழி இல்லாமல் அவனுக்கு அதை ரெடி பண்ணி கொடுக்குறான். ஃப்ளைட் லேண்ட் ஆனதையும் தலைமை பேசஞ்சர் எல்லாத்தையும் பத்திரமா இறக்கி விட்டு அவன் கொடுத்த பணத்தை எல்லாம் வாங்கிட்டு கூட க்ரூ மெம்பர் கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு விமானம் மணிக்கு மறுபடியும் டேக் ஆஃப் ஆகிட்டான். நான் கூட ஐலாச நாட்டுக்கு அஜால் குஜால் பண்ண போவான்னு நினச்சா ஃப்ளைட்டை லோ ஹைட்டில் பறக்க சொல்லிட்டு கையில் எல்லா காசையும் எடுத்துகிட்டு பேராஷூட் கட்டிட்டு உனக்கு நம்மக்குள்ள அமெரிக்காவில் இருந்து அப்படின்னு பின்னாடி டோர் ஓப்பன் பண்ணி படம் முடிச்சிட்டான். இதுக்கு பேர் தான் ஸ்கைஜாக்கான். அப்புறம் இங்கே பாமாப்பட்டிக்கு எல்லாரும் படையெடுத்து போன மாதிரி மொத்த அமெரிக்கன் கவர்மெண்ட்டும் அங்கே போய் சலடை போட்டு சலிச்சு பார்த்தோம். பல வருஷமாக தேடியும் அங்கே ஒன்றுமே கிடைக்கல. வருஷம் கழிச்சு அங்கேருந்து ஆத்தோரத்தில் ஒரு சின்ன பையன்கிட்ட காணாம போன பணம் கொஞ்சம் கிடைக்குது. சத்தாங்களது வந்த வரைக்கும் லாபம்னு தூக்கி சொல்லிவிட்டு மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் தேடினாலும் கடைசி வரைக்கும் அவனை கண்டுபிடிக்க முடியுது. ஆக்சுவலா இவங்களோடலாம் நம்மளால போட்ட முடியாது அப்படின்னு 2016 இந்த கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தலைவன் உண்மையாலுமே ஐலாச நாட்டுக்கு அயல்நாட்டு பிரதிநிதியாக போயிருப்பாரோ? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரியோடைய ஃபுல் லென்த் வீடியோ வேணும்னா லைக்கை ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் போய் தம்ஸ் அப் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம மிஸ்கி சொல்கிற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.